வெங்கடேஷ் பாபு நான் கல்லந்திரி கோடையில் வந்து குளிக்க போகும்போது போதையில் கீழே போயிட்டேன். போதையில் கீழே போயிட்டேன். அப்போ என் நண்பர்கள் இங்கே உள்ளவங்க இதுக்கு மேலே இறைவனை காப்பாற்றுறாங்க. உண்மையிலேருந்து எனக்கு உயிர் கொடுக்குறாங்க. போதையில் கீழே விழுந்துட்டேன். உள்ளுக்குள்ள எனக்கு நீச்சல் இன்ன வரைக்கும் தெரியாது. போதையில் உள்ளே போயிட்டேன். அந்த சின்ன வயசில் இந்த கோடை கல்லந்திரி கோடை வச்சுருவாங்க மறையில் உள்ளே போயிட்டு போதில்லை எந்திரிச்சு காப்பாற்றினாங்க. அப்படியே உட்கார போட்டு ஒரு உயிர் போயிலேருந்து நான் பயம் அப்படி பயம் உயிர் மேலே அவ்வளோ பயம். அதுக்கு முன்னாடி ஒரு கெத்தான ஒரு இது ஏரியாவில் இந்த ஊழங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. அப்படியே நம்மளுக்கு மேலே சிகரெட் அடிக்கிறது, தண்ணியை போடுறது, அவங்கள பார்த்தாலும் ஒரு ஈர்ப்பு. சரி நம்மளை சிகரெட் அடிக்கணும், நம்மளை தண்ணி அடிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச இது சிகரெட்டு. இன்னும் ஞாபகம் இருக்குது, சிகரெட் அடிச்சுட்டு ஒரு தடவை அப்படியே வாயை வெளியே விட்டு நம்ம கண்டுபிடிச்சி அடிச்சாங்க. நான் சிகரெட்டு அடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் போதை வளருது. சின்ன வயசுலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் என்ன செய்வேன்னா, இந்த தண்ணியை போட்டால் ஒரு நல்ல ஏரியா சட்டையை கட்டிட்டேன். எனக்கே அறியாமல் சட்டையை கட்டிட்டேன். நான் பாட்டு என்னென்னமோ ஒரு சைக்காட்டிக் தர மாதிரி செய்வேன். ஃபஸ்ட்டு வாரம் மாதத்துக்கு அப்படி அடித்தபடி, அப்புறம் வாரம் அடிச்சு இன்னும் மறைக்க முடியாது. என் ஃபஸ்ட்டு குடிய என் கடைசி குடியும் மறைக்க முடியாது. ஃபஸ்ட்டு குடி மெடிக்கல் காலேஜ்னு ஒரு இது டிக்கெட் நடக்கும். நைட் ஒரு 8 மணி இருக்கும். போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு ஒரு 4-5 பேர் அப்படியே பாட்டில் திறந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு மூடியில் செக் பண்ணதுனா நான் ஃபஸ்ட்டு குடி. என் 14 வயசுலேயே 15 வயசுலேயே அதுதான் என் ஃபஸ்ட்டு குடி. வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அந்த அப்படியே பயணம் பண்ணது மாதத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் கொஞ்ச நாள் வாரத்துக்கு, அப்புறம் விசேஷத்துக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும். அப்படி ஆரம்பிச்ச ஜாலியான குடி, நான் ரசித்த குடி. அப்படியே பயணம் பண்ணிட்டு ஒரு தாண்ட அப்படியே இழுத்துருச்சு. அந்த போதைக்கு அப்படியே இழுத்துருச்சு. இழுத்தோன்னே அந்த பஸ்ஸு சொன்ன மாதிரி அப்படி ஏறினோன்னே அந்த சட்டையை கட்டிட்டு ஏரியாவில் நடக்கிறது, சலம்பல் கொடுக்குறது, இப்படின்னு அந்த மூளைகளை பார்த்து அந்த ஹீரோயிசம் நேரில் நட்சத்திரம் அது செய்ய தெரியாது. பயந்தாபலி. ஆனால் போதையை போட்டோட செய்ய தெரியும். அதனால அப்படி வளர்ந்த குடி அப்படி ஆகி ஒரு கட்டத்தில் என்னையும் மீறி அது ஆக்கிபை பண்ணிடுச்சு. எனக்கும் மீறி ஆக்கிபை ஆயிடுச்சு. வீட்டில் சத்தம் போடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, கேட்கல. ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போனாங்கன்னா, 16 வயசுலேயே ஒரு நிறுவனத்தில் ஒரு மெயின் பார்ட்னராக இருந்தேன். 16 வயசில்
14 வயசுல கடையில சம்பளத்துக்கு இருந்தேன். 16 வயசுல நான் என் தொழிலுக்கு வந்து எங்க சின்ன அத்தானோட கவர் ஆயிட்டேன். ஒரு ஹோல்சேல் பிசினஸ்க்கு ஒரு மெயின் பொசிஷன்ல உட்கார்றேன். குடித்தாப்ப என்ன ஆகுதுன்னா, போறது காசு எடுக்கிறது, ஆனா தொழில் நல்லா பார்த்தேன். போறது காசு எடுக்கிறது, ஊத்துறது, எங்கேயாச்சும் மட்டையாடுறது, கீழே விழுகிறது, படுக்கிறது, அங்கே உள்ள யாராச்சும் போட்டோ எடுத்துட்டு கடைக்கு அனுப்பிச்சு விடுறது. இவங்களும் சொல்லி 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 பார்த்தாங்க, கேட்கறாங்க. சரி, ஒரு கட்டத்துல அவங்க சொல்லி கேட்கல, என்னாலையும் விட முடியல. சரின்னு சொல்லி காசை கட் பண்றாங்க. என்கிட்ட இருந்து காசை வந்து இனிமே வேண்ட கொடுக்க கூடாதுன்னு கட் பண்றாங்க. குடிக்க பினாயில குடிக்கிறேன். போனா செத்தே போகுதான் அப்படின்னு பினாயில குடிச்சோன்னா டக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரி ஃபேமிலி டாக்டர் கூட்டிட்டு போய் அப்பதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு தட்டை காமிக்கிறாங்க. அப்போ முடியலையே ஃபேமஸ் டாக்டர் விஸ்வநாதன் டாக்டர்னு இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாரா வந்தேன். சரின்னு வந்தாச்சு. பார்த்து கொஞ்சம் அவர் பார்த்துட்டு பண்ணிட்டு விட்டாரு. திரும்பி குடிக்க ஆரம்பிச்சாச்சு. திரும்பி அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கேன். மாத்திரையை போட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, கேட்க மாட்டேறான்னு சொல்லி அப்புறம் இன்னொன்று ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சிஆர்எஸ் டாக்டர்னு ஒரு திட்டம் கூட்டிட்டு போறாங்க. அப்ப என்னோட நிலைமை என்னன்னா, கை இழுத்துருச்சு, கால் இழுத்துருச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா நைட் அன்டைம்ல என்னை கூட்டிட்டு போறாங்க. அன்டைம்ல அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரை பார்க்க ஒரு கூட்டமே நிற்கிது. அப்ப நான் என்ன பிஹேவ் பண்ணேன்னா, அங்கே உட்காந்துட்டு காலில் அப்படியே விழுதுறேன். என்னை ஃபஸ்ட்டு விடுங்க, எனக்கு என்னமோ செய்யுது. ஆனால் கை கட்டுற இழுத்துருச்சு, கீழே படுத்துட்டு இப்படி செய்கிறேன். என் தாயோட அவஸ்தை அப்போ எனக்கு தெரியலை. அப்புறம் அந்த டாக்டர் பார்த்து கொஞ்சம் நாள் வச்சு ஷாக் ட்ரீட், சின்ன வயசுல ஒரு 17-18 வயசுல நான் வந்து ஷாக் ட்ரீட். சரின்னு சொல்லி அங்கே ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்தேன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. சும்மா ஷாக் ட்ரீட் பண்ணுறா, ஒரு தடவை வச்சு இல்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படி. சரின்னு வெளியே வந்தாச்சு. மாத்திரை அவர் கொடுக்குற மாத்திரையை போட்டு விட்டுருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோன்னா திரும்பி குடித்தாக்கத்துக்கு இருப்பாரு. சரின்னு சொல்லி டக்குனு இன்னொரு ட்ரீட்மெண்ட், ரத்னா மனநல காப்போம்னு இன்னொரு ட்ரீட்மெண்ட். அங்கே போனா அவங்க ஒரு 3 மாதம் வச்சு அவங்களும் அதே மாதிரி ஷார்ட் ட்ரீட்மெண்ட். இன்னும் மறக்கவே முடியாது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன். எங்கள் அம்மாவே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு, இது வந்து பைபாஸில் இருக்கு, என்னையே இங்கே பார்த்துட்டு எனக்காண்டி இங்கே வெளியே ஒருத்தவங்க நர்ஸு, ஒரு ஜென்ஸ் நர்ஸு, ஒரு வயசானவர், அவரை போட்டு என்னையும் எங்கள் அம்மா எனக்கு இங்கிறது எங்கள் அப்பா அழைச்சிருப்பாரு. அப்பா என்னோட உயிரோட இல்லை, எங்கள் அப்பாவோட அவஸ்தை பாரு, அங்கேயும் பார்க்கணும் என்னையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது அழைச்சிக்கிட்டே இருப்பார். சும்மா இங்கே தூரம் இல்லை, அங்கிட்ட இருக்கும், அழைச்சிக்கிட்டே இருப்பார். அங்கே அந்த ஊழலியலோட சேர்ந்துக்கிட்டு சிகரெட்டு வச்சுருப்பாங்க. அப்போ வந்து எல்லாட்டையும் ஒரு சிகரெட் வாங்கி கையில் வச்சுருந்தேன். எங்கள் அப்பா கரெக்டாக தூரம் பார்ப்பேன், கீழே கரெக்டாக போயிட்டு இருப்பாரு. அவர் அடைச்சோன்னா சிகரெட் அடிப்பேன், கரெக்டாக வந்து குடிக்கிட்டு இருப்பாரு. அப்போது அந்த வயசானவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன். அவரை எவ்வளோ அடி அடிச்சிருக்கேன். அந்த சர்வீஸ் பார்க்க வந்தவர் அவ்வளோ சித்திரவதை. அவர்னா நல்லா இருக்கணும், அவரும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், நல்லா இறைவனோட ஆசை நல்லா இருக்கணும். வாசகத்தை அவரையும் அவங்க குடும்பத்தோட எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சித்திரவதை என்னை பாதுகாக்க வந்தது, அவ்வளோ சித்திரவதை அவர். சரின்னு அங்கே ஒரு 4 மாதமோ 3 மாதமோ போயிட்டு திரும்பி வெளியே வந்தார். திரும்பி குடிக்க ஆரம்பிச்சோன்னா மதுரையில் உள்ள எல்லா சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போயிட்டேன். கடைசி ராம் கிளினிக்னு ஒரு இங்கே உள்ள வச்சிருந்தேன் இதுக்காக. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். அவரும் மாத்திரையை கொடுக்குறாரு, போதையை போட்டு வரேன். அவர் காலையில் என்ன செய்வார்னா, வெள்ளனை வர சொல்லி மயக்க ஊசி டாக்டர் ஒரு தடவை வரைக்க சொல்லி லைட்டாங்க கையில் அப்படியே சிப் பண்ணுவார். அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மட்டையாயிடும். அதுக்கப்புறம் அவங்க இன்ஜெக்ட் பண்ணுற ஊசி ஃபுல்லாமே காஸ்ட்லியான ஊசி, உடலுக்கு ஆரோக்கியமான ஊசி, மூளைக்கு ஆரோக்கியமான இன்ஜெக்ஷன் எல்லாம். ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியலை. எனக்கு என்னடா நம்ம ஒயின்ஷாப்புக்கு போய் அசிங்கப்பட்டு அப்படி இப்படி செஞ்சு ரோட்டில் படுத்து இவங்க அழகா கூட்டிட்டு வராங்க, அப்படியே மயக்கத்து விட்டுறாங்க, நல்லா போதையா இருக்குன்னு சொல்லி அந்த இது பிடிச்சி போச்சு. வீட்டில் டார்ச்சல் பண்ணா, கூட்டிட்டு போறியா ஊத்த போவான். ஆனால் அந்த ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா.
கூட்டிட்டு போறியா ஊத்த போவா இப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தை அவர் தான் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை குடி ஒரு பிரச்சனைன்னு அவர் தான் எனக்கு கண்டுபிடிச்சார். எத்தனை ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து இவன் போதைக்காண்டி தான் இது செய்யறான்னு கரெக்டாக கெஸ் பண்ணி இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன், டைம் இல்லைங்க. அந்த அவஸ்தை இருக்கு இப்போ யாருக்குமே வரக்கூடாது. கண்டுபிடிச்சி அவர் தான் ஃபர்ஸ்ட்டு சென்ட்ருக்கு எழுதி கொடுக்குறாரு. மெட்ராஸில் டிடி கேம்ல சென்ட்ரு. எங்கள் அம்மா, என் உறவினர்கள், என் குடும்பத்தினர்கள், எங்கள் அப்பா வந்தாரா என்னன்னு தெரியல, ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இறங்குறோம். மெட்ராஸ் எங்கள் வீட்டுக்கு அவ்வளோவா தெரியாது. எங்கள் மாமாவை சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது இவ்வளோ தாடி, இவ்வளோ முட்டி, ஒரு கன்றாவியான தோற்றம். போதைக்காரை எப்படி இருப்பேனோ அதோட மோசமான தோற்றம். அங்கே எப்படின்னா அந்த சென்டரில் வில்லிங்னஸ் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்ட்டு. விருப்பம் இருந்தால் மட்டும்தான் சேர்ப்பாங்க. அங்கே எனக்கு நிறையா கவுன்சிலர்ஸ் வந்து எடுத்தாங்க. விருப்பம் இல்லைன்னு சொன்னாலே என்னை அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளேயே டிடிஏ பக்கத்துக்குள்ளேயே நம்ம சொல்ற மாதிரி ஏசிசி டிடிக்கே தான் அதுவான். அது முத்துன ஸ்டேஜுக்கு தான் அங்கேயா நிறைய தூக்கி அங்கேயே போட்டாங்க. 3 மாதம் ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஸ்ட்ரிக்ட்னா இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோட ஒரு பாக்ஸ் சிகரெட் அப்படி ஒரு இருக்கான். வாரத்துக்கு ஒரு 4 மெனு கார்டு மாதிரி வந்து கொடுத்த டிக் போகிறத வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இருக்கு. ஆனால் மாதத்துக்கு 75,000 ரூபாயோ 60,000 ரூபாயோ 50,000 ரூபாயோ சரியாக தெரியல. அது வீட்டில் தான் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி அவங்க 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கம்பல்சரி. என்னால் 1 மாதத்துக்கு மேலே இருக்க முடியாதுன்னு அப்போ எங்கள் அம்மா அந்த 1 மாதம் ஃபுல்லாக டிடிகேல கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா, என்னோட தங்கி, அவங்களுக்கு தனி கவுன்சிலிங். டிடிகே மெட்ராஸ் கவுன்சிலிங் அங்கே 1 மாதம் எனக்காண்டி இருந்தாங்க. அந்த ஏசிசியில் பழக்க வழக்கம் எவ்வளோ பேரை பார்த்தேன் தெரியுமா போதைக்காரங்களை. நான் தான் அப்புறம் நினச்சேன், நான் என்னடா போதை அப்படி இருந்தாங்க. ஃபுல்லாக மால்தீவ்ஸ் பசங்களை தூக்கிட்டு வருவாங்க. ஃபுல்லாக அதர் கண்ட்ரி இதுடா, அதர் ஸ்டேட்னா அப்படி கூட்டிகிட்டு வந்து போடுவாங்க. போலீஸ்காரங்க சீஸ் பண்ணி வந்து போடுவாங்க. அப்படி அவங்களோட நான் பயணம் பண்ணேன். 2012 இந்தியா ஜெயிக்கும் போது வேர்ல்டு கப்பில் நான் உள்ள உட்காந்து பார்க்குறேன். 2012 டிடிகேல பார்க்குறேன் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறத. சரின்னு அவங்க தான் வந்து அப்போ என்னன்னா சைக்காட்ரிக் தான் நிறையா இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா வெளியவே மெட்ராஸுக்கு தனியாக. எங்கள் அம்மாவுக்கு மெட்ராஸ்னால் என்னன்னே தெரியாது. எனக்காண்டிய வெளியே ஏதோ கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே உள்ள டாக்டர், இங்கே ஒரு படத்தில் ஒரு மருத்துவத்தில் ஒரு டாக்டர் வருவார், அறிவுல ஏதோ படத்தில். இங்கே குடி சம்மந்தமாக படம் போடுறவங்க அதில் ஒரு படத்தில் அவர் வருவார். அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தவர். இந்த படத்தில் வருவார், எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தவர். அவங்க ஒய்ஃப் ஒரு பெரிய சைக்காட்ரிக்னு சொல்லி எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டா தெரியாத ஊரில் கூட்டிகிட்டு போயிட்டா வருவாங்க. சரின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. வந்தேன், ஏல உட்கார்ந்தேன். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ குடிக்காமல் இருந்தேன். கொஞ்ச நாள் ஏக்கு போனேன். இன்னைக்கு கதைனா வேற, நம்ம கதை வேற அப்படின்னு ஒதுங்கினேன். ஆனால் கொஞ்ச நாள் குடிக்கலை. ஆனால் மீட்டிங் போகலை. என்ன ஆச்சு, திரும்பி பசங்களோட போய் ஒயின் ஷாப்பில் பார்த்து ஸ்நாக்ஸ் கடலையை போட்டு சிக்கன் வாங்கி சாப்பிட்றது, காலையை கொத்துறது. இப்படி கொஞ்ச நாள் பயணம் பண்ணேன். நான் ஊற்ற மாட்டேன், நீ ஊத்து அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது. ஒரு கட்டத்தில் அது என்னைய சாச்சிருச்சு. அப்புறம் திரும்பி பல பயங்கரமான பல ட்ரீட்மெண்ட், அதுக்கு மேல மோசமான ட்ரீட்மெண்ட். ஒரு ஏரியாவில் இருக்கேன். அந்த ஏரியாவில் நம்ம சொந்த வீடு இருக்கு. 18 வருஷம் ஆச்சு நான் இங்கிட்டு வந்து. இப்ப இருக்கிற வீட்டுக்கு அது சொந்த வீடு. இப்ப இருக்கிற ஒத்தி வீடு எங்க அப்பா கட்டின வீடு. எங்க அப்பா இறக்கும் போது அவரு ஒத்தி வீட்டுல தான் இறக்குறாரு. அப்படின்னா எவ்வளவு ஒரு கேடு கட்ட வாழ்க்கைனா அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் என்னை அடிச்சுக்கிட்டேன். என் பெற்றவங்களுக்கு அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. சொல்லி பார்க்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆளுங்களை கூட்டிகிட்டு வராங்க, சொந்தக்காரங்களை வச்சு பேசுறதுக்கு. கேட்கல என்னென்னமோ. நான் சாதாரணமாக சொல்கிறேன். காலையில் போதையில் இருந்து சொந்தக்காரங்க சுற்றி வந்து உட்காந்துருப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த நாசம்